ஹல்லேலூயா. அதை நிரப்பி கொண்டிருக்கிறார். விதமாக இந்த வார்த்தை பேச பேச ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம ஆதியாகமத்திலிருந்தே நம்ம ஆவியானவருடைய காலத்தை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 2வது வசனத்துல ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இதுல ஜலத்தின் மேல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்த காலம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் அந்த நாட்கள் இருந்தார். இன்னும் கூட பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எல்லாம் 3 பேருமா இணைந்துதான் என்ன பண்ணாங்க? திரித்துவமான தேவன். நம்முடைய தேவன் யாரு? திரித்துவத்தின் தேவன். அப்ப நம்ம இந்த நாள்ல பிதாவாகிய தேவனை நம்ம அறிக்கையிடுகிறோம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறோம், பரிசுத்த ஆவியானவரையும் நாம் என்ன பண்ண வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்றால் யார்? யார் பரிசுத்த ஆவியானவர்? இந்த நாள்ல வெளிப்பிரகாரமாய் இல்ல, நமக்குள்ள என்ன பண்ணுகிறார்? அவர் வாசம் பண்ணுகிறார். ஆதியாகமத்திலிருந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல வரிசையா நம்ம பார்க்கும்போது நிறைய மனிதர்களோடு என்ன பண்ணுகிறார்? ஆவியானவர் இடைப்படுகிறார். அந்த நாட்கள்ல, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தின் நாட்கள்ல ஒவ்வொரு மனிதனையாய் ஆவியானவர் சூஸ் பண்ணி ஏவி நடத்தி கொண்டிருந்தார். பார்க்கும்போது அந்த நாட்கள்ல அபிஷேக தைலம் என்று ஒன்று ரெடி பண்ணாங்க. எங்க? அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரு அபிஷேக தைலம். அதுல யார் மேல? அந்த ஆசாரியருக்கு மேல ஊற்றப்படுகிறது. அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. அடுத்து கொஞ்ச நாட்கள் ஆகும்போது ராஜாக்களின் மேல என்ன ஊற்றப்பட்டது? அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. நமக்கு அந்த சவுலின் காலத்துல நமக்கு தெரியும், சவுலின் நாட்கள்ல அந்த சவுலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு குப்பியில இருக்கிற அந்த அபிஷேக தைலத்தை வைத்து யார் அபிஷேகம் பண்றாங்க? சாமுவேல் அந்த இடத்துல அபிஷேகம் பண்றாங்க. அடுத்ததாய் பார்க்கும்போது ஒரு கொம்புல இருக்கிற அந்த அபிஷேக தைலத்தினால ஆண்டவர் யாரை அபிஷேகம் பண்றார்? தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். இவ்விதமாய் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொருவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அவர்கள் மூலமாய் ஆவியானவர் அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களை வழி நடத்துகிறதற்கு கிரியை செய்து கொண்டிருந்தார். ஆவியானவர் நடத்துகிறார். அது ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து அவர்கள் மூலமாய் நடத்தி கொண்டது. அப்படித்தானே? ஆனா அப்படியே பார்க்கும்போது சிம்சோனுடைய காலம் நமக்கு தெரிந்ததுதான். சிம்சோனுடைய காலகட்டத்துல ஆவியானவர் பலத்த காரியத்தை அவன் மூலமாய் செய்தார். பயங்கரமாய் ஒரு வல்லமை உடையவனாய் அந்த இடத்துல ஒரு பெரும் படைகளை, பெலிஸ்தீன் படைகளை அவன் என்ன பண்ண? ஒரே மனிதன் தான், ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்ததுனால. வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதி எல்லாத்தையும் எடுத்து எனக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. நியாயாதிபதிகள்ல அதை சொல்லப்படும் போது ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார் என்று சொல்லுங்க. ஏவ துவங்கினார் காலகட்டத்தில் அந்த ஏவி என்ன பண்ணுகிறார்? அந்த பெலிஸ்தனுடைய ஒரே தாடை எலும்புதான் எல்லா பெலிஸ்தனையும் வென்றது. ஏனென்றால் அவனுடைய பலத்தினால் அல்ல, அவனுக்குள்ள இருந்த ஒரு ஆவியானவருடைய ஒரு பலத்தினால் அந்த காரியத்தை செய்தான். ஒரு குறிப்பிட்ட காலம் அவன் அபிஷேகத்தை இழக்கிறான். அவன் ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கும்போது அவன் பலனாய் காணப்படுறான். அவன் ஆவியானவர் அவனை விட்டு போகும்போது அவன் பலன் இழந்தவனாய் காணப்படுறான். நமக்கு தெரியும், பலன் இழந்தவன், அவன் கண்கள் 2 பிடுங்கப்பட்டவனாய் அந்த பெலிஸ்தனுக்கு வேலை செய்கிறவனாய் கடந்து போவதை நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது என்னது உண்டாகிறது? ஒரு பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எல்லா இடத்திலும், யூதேயாவில, எருசலேமில, சமாரியாவில, பூமி கடைசி பரியந்தமும் நீங்கள் சாட்சிகள் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால் அந்த ஆவியானவர் என்ன பண்ண வேண்டும்னா அனுபவிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த தாவீதின் காலம், அந்த எலியா தீர்க்கதரிசியின் காலம், இந்த நாள்ல வாசிக்கும் போது கூட அந்த எலியா தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க காணப்பட்டாங்க. அவன் என்ன பண்ண? அவனுடைய ஸ்தானத்துல எலிசாவை என்ன பண்ணுகிறார்? அபிஷேகம் பண்ணுகிறார். ராஜாவாய் ஆசகேலை அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணுகிறார். இவ்விதமாய் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆவியானவருடைய ஏவுதலினால அவர்கள் மற்றவர்களை அபிஷேகிக்கிறார்கள். எப்படி ஒரு சாமுவேல் அபிஷேகம் பண்ணாங்க, எலியா தீர்க்கதரிசி மற்றவர்களை அபிஷேகம் பண்ணினார்கள். அதே காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியினால இயேசுவானவர் மரியாதையிடத்தில் உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும். பரிசுத்த ஆவியிடத்தில் பிறக்கும் என்று சொன்னது போலவே என்ன பண்ணுது? இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தரித்து அங்க என்ன பண்ணுகிறார்? பிறக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது அடுத்த ஸ்டேஜ். அப்படியாய் போய் கொண்டிருக்கும் போது அந்த இயேசுவானவர் பிறந்த ஆண்டவரை ஆலயத்துல தரிசிக்கும்படியே சிமியோனுடைய இதயத்துல ஆவியானவர் ஏவுகிறார். பரிசுத்த ஆவியினாலே சிமியோனை ஏவி எங்க அழைச்சிட்டு போறாங்க? நீ ஆலயத்துக்கு போ, எருசலேம் தேவாலயத்துக்கு போ, அங்க எங்க யாரை காண போற? ரட்சகரை நீ காண போகிற அப்படின்னு சொல்லி இயேசுவின்
இரட்சகரை அவன் அறிமுகப்படுத்துகிறதற்கு அந்த சிமியோனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆவியானவர் ஏவி. இதெல்லாம் சாதாரண விதமாய் அல்ல, நம்ம எல்லாம் நம்ம மேலோட்டமாய் கதையாய் பார்க்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள கிரியை செய்கிற வேலை யார் மேலா இருந்தது? ஆவியானவர். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு காரியத்தை அவன் ராஜாவா இருந்து செய்தாலும் சரி, ஆசாரியனா இருந்து செய்தாலும் சரி, சாதாரண சிம்சோன் போல மனிதனா இருந்து செயல்பட்டாலும் சரி, ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கும் போது அவன் சாதாரண மனிதனா இருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கும் போது எந்த மனிதனும் சாதாரணமா இருக்க மாட்டார்கள். அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்ம எப்படி ஒரு சீஷர்கள் இடத்துல இயேசுவானவர் பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன்? பரலோகத்துக்கு போக போறேன் அப்படின்னு சொல்ற சீஷர்களுடைய இருதயத்துல கலக்கம் வந்துச்சு. நம்ம இப்ப எப்படி நம்ம இருப்போம்? இவ்வளவு நாள் இவர் பின்னாடியே சுத்தி கொண்டு இருந்தோமே, இனிமே நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த 12 சீஷர்கள் இன்னும் கூட இருந்த சில சீஷர்களுடைய இருதயத்துல ஒரு கலக்கம், ஒரு பயம் அப்படி இருந்த நேரத்துல தான் ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணுகிறார்? அந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். எப்படியா அந்த இடத்துல சொல்லுகிறாங்க? தேற்றரவாளனாய். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் தேற்றரவாளனாய் ஆவியானவர் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். நான் போறேன் பரலோகத்துக்கு. ஆனா நான் என் சத்திய ஆவியாகி அந்த தேற்றரவாளனை யாருக்குள்ள கொடுக்க போறேன்? உங்களுக்குள்ள கொடுக்க போறேன். சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். அந்த சமாதானம் எவ்விதத்திலிருந்து வந்தது என்றால் அந்த ஆவியானவரின் மூலமாய். ஹல்லேலூயா. அவ்விதமாய் ஒரு பெரிய ஒரு காரியம் அந்த ஆவியானவருடைய காரியத்துல, அந்த ஆவியானவருடைய இடைப்பாடுகள், அவருடைய கிரியை செய்கிற அந்த காரியங்களை உணரும் போது நம்ம அதிகமாய் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் கூட பார்க்கும்போது நம்ம யோவேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 28, 29 யாராவது வாசிக்கலாம்? யோவேல் 2வது அதிகாரம் 28, 29. பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் கடைசி கால ஒரு ஆவியானவருடைய ஒரு காலத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டது. என்னதுன்னா, மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் குமாரத்திகள் என்ன பண்ற? குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஒரு யோவேலின் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. எப்போ அந்த காரியம் நிறைவேறியது என்று நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நம்ம 17, 18 வசனத்துல இதே வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். கடைசி நாட்களில் என்று இதே வசனம் அப்படியே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இந்த இடத்துல அப்போஸ்தலரின் காலத்துல நிறைவேறின ஒரு காலமாய் காணப்பட்டது. அந்த வசனத்தை சொல்லும் போது பேதுரு அந்த இடத்துல அந்த தீர்க்க தரிசன வசனத்தை சொல்றாங்க. அதற்கு முன்னதாக அந்த 2வது அதிகாரம் இன்னைக்கு நம்ம வாசிச்சோம் இல்லையா? அந்த 2வது அதிகாரம் முதல் 12, 13 வசனத்தை நம்ம பார்க்கும்போது அந்த பெந்தேகோஸ்தே முதல் வசனத்தை வாசிக்கிறேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஓரிடத்துல வந்திருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதற்கு முன்னாடி அவங்க என்ன செய்தார்கள் அப்படிங்கறத எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், ஆவியானவர் எனக்கு வேணும், அவர் எனக்கு துணையாளராய் வேணும், என்னை தேற்றுகிறவராய் வேணும், என்னை ஏவத்துவங்கணும், எனக்குள்ள அவர் கிரியை செய்யணும் அப்படிலாம் நம்ம ஆசைப்படுறோம்னா நாம் செய்ய வேண்டியது என்ன? முதல் காரியம் நம்ம செய்ய வேண்டியது, அந்த சீஷர்கள் இடத்துல ஆண்டவர் நீ உங்களை என்ன பண்ண போற? அந்த ஆவியானவர் உங்களை சந்திக்கிற ஒரு காலம் உண்டு. நீங்க எருசலேம்ல போய் காத்துங்க. வாசிக்கிறோம் 1வது அதிகாரம் 5வது வசனம். பிதாவின் வாக்குத்தத்தம் இங்க எப்போது குறிக்கப்பட்டது? அது யோவேலின் தீர்க்கதரிசினால் குறிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற எங்க காத்திருங்க? எருசலேம்ல காத்திருங்க. இது எப்போ நடக்குதுன்னா 40வது இயேசு கிறிஸ்து 40வது நாள் எங்க பரலோகத்துக்கு பரமேறி போனார் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அவ்விதமா அந்த 40வது நாள் இந்த செய்தியை இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்துல சொல்றாங்க. அந்த
நாட்களும் ஒரு மேல் வீட்டு அறையில கிட்டத்தட்ட பார்க்கும்போது 13வது வசனம் வாசிப்போம். இயேசுவின் சீஷர்கள் அதோடு கூட சில ஸ்திரீகள், அந்த வசனத்தை தொடர்ந்து பார்க்கும்போது இயேசுவின் தாயாகிய மரியாளும் அந்த இடத்துல ஸ்திரீகள், அவருடைய சகோதரர்கள், இயேசுவின் தாயார் சகோதரர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட எத்தனை பேர்? 120 பேர் அந்த மேல் வீட்டுல ஒரு 10 நாட்கள் காத்திருக்கிறாங்க. எதற்காக? பிதாவின் வாக்குத்தத்தமான அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள. அந்த ஆவியானவர் அந்த நாட்கள்ல இருந்து இருக்கிறாரு. ஆனா இந்த புதிய அனுபவம், அந்த கடைசி காலத்தின் அனுபவம், அந்த இடத்துல இருந்த அந்த ஒரு மனிதனை ஏவி ஒவ்வொரு காரியத்தை செய்த அந்த விதமாய் அல்ல, எல்லார் மேலையும் என் ஆவியை ஊற்று. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய திட்டமே. பிதாவுடைய வாக்குத்தத்தம் என்னது? எல்லார் மேலையும், மாம்சமான யாவர் மேலையும். வேதம் சொல்லுறது, வேதத்துல ஒரு வார்த்தை என்னதுல பொய் கிடையாது. வேதத்துல சொல்லு, மாம்சமான யாவர் மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஒரு 10 நாட்கள் காத்திருந்தாங்க. இந்த நாள்லயும் ஒரு காத்திருக்கிறது வேணும். முதல்ல ஒரு வாஞ்சை வேணும். யார் எதை குறிச்சு? ஆவியானவரை குறிச்சு. ஏன் அந்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும்? ஆவியானவரை குறிச்சு ஏன் இந்த நாள்ல நம்ம பார்த்தோம்ல, ஏனென்றால் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்துல சத்திய, அதாவது நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த சத்திய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் விசுவாசிகளான ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்திரித்துட்டார். எப்படி? ஒரு சீல் போட்டுட்டார். என்ன சீல் போட்டுக்கிறாருன்னா, ஆவியினால முத்திரிச்சிருக்கிறாரு. நீங்கள் யார்? இயேசுவினுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று முத்திரிச்சிட்டார். சீல் போட்டுட்டாரு. ஆனா அந்த ஆவியானவருடைய நடக்கைகள், கிரியைகள் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அந்த ஆவியானவர் எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் வேணும். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? இந்த நாள் ஆண்டவர் எனக்குள்ள கற்றுத்தர சில காரியங்களை நான் சொல்லுறேன். அந்த தேச்சர மாணவராகிய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்கு என்னெல்லாம் ஆண்டவர் சொல்லுறாரு, என்னென்ன நன்மைகள் இருக்கு, ஆவியானவர் பெற்றுக்கொள்றதுல நிறைய நன்மைகள் இருக்குது. முக்கியமா ஒரு 3 காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். யோவான் 16வது அதிகாரத்துல 7வது வசனத்திலிருந்து 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். வாழ்கிறதினுடைய ஒரு முக்கியமான காரியமா என்னதுன்னா, நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு வழி காட்டுகிற ஒரு ஆவியானவரா என்ன காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? அந்த வசனத்தை 8வது வசனத்தை வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டோம்னா முதல்ல ஆண்டவருடைய வேலை என்ன தெரியுமா? நம்ம செய்கிற ஒரு பாவம், ஒரு சின்ன ஒரு பாவமா இருந்தாலும் ஒரு உணர்வை கொடுப்பாரு. என்னது கொடுப்பாரு? ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள குத்தம் பண்றது தப்பு. இந்த காரியத்தை ஒருவேளை யாருக்குமே அது தெரியாம இருக்கலாம். இந்த வெளியில நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, நம்ம சுற்றி இருக்கிற யாருக்குமே அது தெரியல. நம்ம மறைமுகமாய் இருக்கிற எந்த விதமான காரியமா இருந்தாலும் அந்த பாவத்தை குறிச்ச ஒரு உணர்வு கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த பாவம் என்பது ஆண்டவர் வந்து நமக்கும் ஆண்டவருக்கு இடையே இருக்கிற அந்த பிரிவினை. ஆவியானவர் தான் அந்த பிரிவினையை சரி செய்கிறார். எவ்விதமா சரி செய்கிறார்னா, அந்த உணர்வை கொடுத்து ஒரு, எப்படி நமக்கு தெரியும்ல, ஒரு தாவீது வந்து அபிஷேகிக்கப்பட்டவர் தான். ஆனா அவர் செய்த ஒரு பெரிய பாவம் இருக்குது. அந்த பாவத்துல குறிச்சு அவர் உணர்வடைஞ்சாரா? முதல்ல உணர்வே அடையல. ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் வந்துதான் அந்த இடத்துல ஆவியானவர் பேசுகிறார். தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆவியானவர் பேசி அந்த இடத்துல உணர்த்துகிறார். ஆனா இந்த நாள்ல மற்றவங்க வந்து உங்களுடைய பாவத்தை வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தீர்க்கதரிசி மூலமா நீ இதை செய்ய, நீ அதை செய்ய அப்படின்னு சொல்ல வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் கிடையாது.
ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அந்த ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன பொய் தான் சொல்லி பாருங்களேன், நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது அந்த பிரிவினையாக எந்த விதத்திலையும் தேவனே என்னை பிரிக்கிற ஒரு சின்ன பாவத்தை கூட என்ன பண்ண மாட்டாரு, அலோ பண்ண மாட்டாரு. நம்ம அபிதமாய் ஆண்டவர் ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ள, ஒரு பரிசுத்தத்துக்குள்ள, ஒரு வழி நடத்துகிற ஒரு ஆவியானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆவியானவர் வேணும்? கொஞ்சம் அந்த வாஞ்சை தான் நமக்கு வேணும். அந்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்துக்கு நேராய் உங்களை நடத்துகிற ஒரு ஆவியானவர். அடுத்தது பார்க்கும்போது நீதியை குறித்து என்று சொல்லப்பட்டது. நீதி என்றால் என்னுடைய நான் கொஞ்சம் என்ன காரியத்தை குறித்து அந்த நீதிங்கிறத நான் யோசிச்சேன் அப்படின்னா, தேவ சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் செய்தோம் என்றால் அது நீதியை செய்கிறதாய் காணப்படும். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவுதான் நன்மையான காரியத்தை செய்தாலும் தேவ சித்தத்துக்கு புறம்பானதை நம்ம செய்தோம்னா அது இல்ல. ஆனா சொல்றாருல, நீ ஊழியம் செஞ்ச, அதை செஞ்ச, இதை செஞ்ச, ஆனா என்னுடைய சித்தத்தின்படி செய்யாதவனை நான் அறியேன் என்று வேதம் சொல்லுது. அறியேன் பிதாவின் சித்தம், நம்மளுடைய நீதியான நடக்கை தான் பரலோகத்துக்கு நம்மளை முதல்ல நம்ம பாவத்தின் என்று மனம் திரும்பி பரிசுத்தமாக்கப்படுகிறது பரலோகத்துக்கு கொண்டு போவோம். நம்மளுடைய நீதியாய் தேவ சித்தத்தை செய்கிறது நம்ம பரலோகத்துக்கு நம்மளை ஆண்டவர் கொண்டு போகிறது. இதற்கு வழிகாட்டுகிறத யார் இருக்கிறாங்க? அந்த நீதியை குறித்த ஒரு உணர்வு, தேவ சித்தத்தை நான் செய்யறேனா. ஆனா இன்னைக்கு எழுப்புறேன், இன்னைக்கு காலையில இருந்து எழுப்புறேன், இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தை நான் செயல்படுத்துறேன், இது உங்களுக்கு பிரியமா இருக்குதாப்பா, இந்த காரியத்தை நான் செய்யறேன், இது உங்களுக்கு சித்தமா இருக்குதா. ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நம்ம செய்யறதுக்கு மாத்திரம் தேவனுடைய சமூகத்துல உட்காரணும். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலையும் அதிகாலமே நம்ம கேட்கணும் தேவ சமூகத்துல, ஆண்டவரே உங்க சித்தத்தை தவிர என் வாழ்க்கையில எந்த காரியமும் நான் செய்யக்கூடாது. என் கண் உங்க சித்தம் இல்லாம பார்க்க கூடாது, என்னுடைய நாவு உங்க சித்தம் இல்லாம பேசக்கூடாது, என்னுடைய கைகள் உங்க சித்தம் இல்லாத வேலைகளை செய்யக்கூடாது, என்னுடைய கால் உங்க சித்தம் இல்லாத இடத்துக்கு போகக்கூடாது. ஹல்லேலூயா. இவ்விதமாய் நம்மளுடைய வாழ்க்கை மாறுகிறதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நியாய தீர்ப்பை குறித்து, நம்ம எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. இந்த நாள்ல நம்ம பாவம் செய்யும் போது ஆண்டவர் உணர்த்துவார், இது ஒரு நாள் நியாய தீர்ப்பு உன்னை கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிற ஒரு உணர்த்துதலை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். அந்த நேரத்துல இவ்விதமாய் ஒரு மன திரும்புதலுக்கு நேராய் தேவனிடத்துல கிட்ட சேருகிறதற்கு தான் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுறார். ஹல்லேலூயா. இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது அந்த யோவான் 14வது அதிகாரத்துல 26வது வசனம் வாசிப்போம். அடுத்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ற ஆவியானவர் அடுத்த வேலை என்ன தெரியுமா? இங்க நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளன் எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிறவராய் நிறைய நேரங்கள்ல நிறைய டிசிஷன்ஸ் நமக்கு என்ன பண்ண தெரியாது, எடுக்க தெரியாது. நிறைய ஒரு குழப்பம் வரும், என்ன பண்ணணும் இந்த இடத்துல, இந்த காரியத்தை நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே எனக்கு ஒவ்வொரு தடவையும் மெசேஜ் எடுக்கும் போது கூட நிறைய குழப்பங்கள் வரும். இந்த இடத்துக்கு நான் மெசேஜ் எடுக்க போறேன், ஒரு சின்ன ஒரு கூடுகையா இருந்தாலும் ஒரு மெசேஜ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு சமூகத்துல ஏசப்பா நான் என்ன காரியத்தை சொல்லணும்னு சொல்லி உட்காரும் போது ஆவியானவர் கரெக்டா என்ன பண்ணுவார், போதிப்பாரு. நீ இந்த காரியத்தை போய் என்ன பண்ண சொல்லு. அந்த இடத்துல ஆவியானவர் அவர்களோடு கூட இடைப்படுவார். அந்த இடத்துல இருக்க ஜனங்களுக்கு தேவையான வார்த்தை என்ன பண்ணுவார், பேசுவார். அப்படின்னு நம்மளுடைய என்னென்ன காரியங்கள்ல ஏதோ ஒரு குழப்பத்தின் சூழ்நிலை, ஏதோ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, டிசிஷன் எடுக்க முடியாம இருக்கிறீங்க. ஏசாயால ஒரு வார்த்தை சொல்லப்படுது 30:21 பார்க்கும்போது, ஏசாயா 30:21 நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் பலி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அது உங்கள் காதுகள் கேட்கிறது யார் மூலமாய் கேட்கும்னா அந்த ஆவியானவர் மூலமாய். நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் தான் அந்த சத்தத்தின் மூலமாய் நம்மளோடு பேசுவார். இது வழி இதுவே, இதிலே நட என்று. நீ வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது இதுதான் வழி, இதுல போ அப்படின்னு சொல்லி சரியான வழி நடத்துதலை காட்டுகிற ஒரு ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒரு குழப்பத்தின் நேரத்துல, டிசிஷன் எடுக்க முடியாத நேரத்துல உங்களுக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் அந்த கைடன்ஸ் என்ன பண்ணுகிறார், காண்பிக்கிறவராய் காணப்படுறார். இன்னொரு காரியம், முதல்ல நான் சொன்னேன் பாவத்தை, நீதியை, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று. இரண்டாவது காரியம் சொன்னது நம்மளை போதித்து, ஹல்லேலூயா, நம்மளை சரியான வழியில நினைப்பூட்டி, ஒவ்வொரு காரியத்திலையும் நினைப்பூட்டி நடத்துகிற ஒரு
சாட்சி கொடுப்போம், இன்னொன்று சாட்சிகளாய் இருப்போம். ஹல்லேலூயா. சாட்சி கொடுப்போம். எப்படி? ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை, ஆவியானவர் நமக்கு செய்கிற காரியத்தை சாட்சியாய் நம்ம சொல்லுவோம். எப்படி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, அந்த 2வது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பேதுரு சொல்லுவாங்க இல்லையா, எல்லா இடத்துலயும் தைரியமா சொல்லுவாங்க, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள். எதற்கு? நான் சாட்சி சொல்றேன், இவங்களை நீ கொலை செஞ்ச, நான் சாட்சி. எப்படி அந்த தைரியம்? ஆவியானவர் அவர்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? அவங்க எங்க இருந்தாங்க? பயந்து போய் ஒரு அறையில இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பின்வாங்கியே போயிட்டாங்க. பழைய தொழிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. அவ்விதமா இருந்தவர்களை தான் அந்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள போகும்போது ஒரு தைரியம் வருது. ஹல்லேலூயா. ஒரு தைரியம், சாட்சி கொடுக்கிற ஒரு தைரியம், இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு மெய்யானவர், அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறவர், அவர் எனக்கு செய்த நன்மைகள் இன்னது இன்னது என்று ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் சாட்சி சொல்லணும்னா அதற்கு யாருங்க? நமக்குள்ள அந்த ஆவியான தைரியத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த தைரியத்தை கொடுத்து நிறைய நேரங்கள்ல கிறிஸ்தவர்களுக்குள்ள நம்ம இதுதான் நமக்குள்ள இல்ல, எனக்கு ஆண்டவர் நன்மை செய்தாலும் அந்த நன்மையை நம்மளால என்ன பண்ண முடியல? சொல்ல முடியல. ஏன்னா அந்த தைரியம் நமக்குள்ள இல்ல. நிறைய நேரங்கள்ல அந்த விதமான ஒரு வெட்கம், ஒரு வெட்கம். ஆண்டவர் வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரனாய் இது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு ஊழியக்காரருக்கு மாத்திரம் இல்ல, இந்த இடத்துல இருக்க எல்லாருமே என்னதான்? ஊழியர்கள் தான். ஏன் அதை சொல்றோம்னா, ஆண்டவர் சொல்லிட்டு தான் போனார், எல்லாருமே என்ன பண்ணணும்? போய் சொல்லணும். என்ன சொல்லணும்? சுவிசேஷத்தை. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்லுகிற கடமை யார்கிட்ட இருக்குது? நமக்குள்ள இருக்கு. நம்ம எல்லாரும் யாரு? தேவனுக்கு பிரதிநிதிகள், தேவனுடைய ஊழியக்காரர், ஊழியக்காரிகளாக நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றது, வெட்கப்படாதவர்களை நம்ம சாட்சி கொடுக்கிறவர்களா இருக்கணும். இன்னொன்னு சாட்சிகளா இருக்கணும். ரெண்டாவது சாட்சியா இருக்கணும். எப்படி? பக்கத்து வீட்டுக்கு சாட்சியா. இந்த வேதத்தை தூக்கிட்டு போற நம்ம வேதத்தின்படி நடக்கிறது தான் நாம் இயேசுவை வெளிப்படுத்துகிறதற்கு சாட்சி. நம்மளுடைய நடக்க இயேசுவை சொல்லணும். இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை உடையவர்கள், அன்பினால் நாம் கட்டப்பட்டவர்களாய், பிறரை நேசிக்கிறவர்களாய், ஒருவரையொருவர் அன்பாய், சகோதர சிநேகம் உள்ளவர்களாய், வைராக்கியம் இல்லாம, கசப்பு இல்லாம, வெறுப்பு இல்லாம ஒரு அன்பினுடைய காரியம் நமக்குள்ள இருக்கும் போதுதான் நாம் சாட்சியை என்ன பண்ண முடியும்? வெளிப்படுத்த முடியும். நாம் ஒரு சாட்சியை கொடுக்கிறது சொல்லுகிறது மாத்திரம் இல்ல, சாட்சியாய் வாழுகிறதற்கும் யார் உதவி செய்கிறாங்க? அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல, அந்த யோவான் 15வது அதிகாரத்துல 26ல சொல்லப்பட்டிருக்கிறது போல, தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகள். யார் கூட இருந்தபடியால்? ஆண்டவரோட கூட இருக்கும்போது தான் நம்ம சாட்சியா இருக்க முடியும். கொஞ்சம் கேப் விழுந்துட்டாலும் நம்ம சாட்சியை இழந்துக்கிறோம். சாத்தானானவர் உள்ள நுழைஞ்சிடும். நம்மளுடைய சாட்சியின் ஜீவியத்தை கெடுக்கிறதற்கு நம்ம இந்த நாள்ல முக்கியமா நம்மளை வகை தேடி சுற்றி திரிகிற ஒருத்தர் இருக்கிறான். எப்பதான் இவர்களுடைய சாட்சியால் அந்த ஜீவியத்தை கெடுக்கலாம். நிறைய ஊழியர்கள் அந்த நாட்கள்ல பின்மாறி போறது, கொஞ்சம் கேப் விடுறது, நிறைய ஊழியத்தினுடைய பாதையில சத்துருவான நுழைந்து நிறைய ஊழியர்கள் பின்மாறி போகிற காலகட்டத்தில் இந்த நாள்ல இருந்து கொண்டு இருக்கிறோம். இதனால நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எந்த விதத்திலையும் தேவனுக்கு எனக்குள்ள இருக்கிற உறவு பிரிக்கப்படாதபடிக்கு நான் சாட்சியுள்ள ஜீவியம் வாழுகிறதற்கு ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுகிறார்? உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, பாப்போமா, ஜபங்கள்ல நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரத்துல சொல்லப்படும் 26வது வசனம், ரோமர் 8:26. இந்த இடத்துல பார்க்கும்போது நிறைய சிச்சுவேஷன்ல ஜபங்கள்ல நமக்கு உதவி செய்கிறது. வேதத்தை பார்க்கும்போது பாருங்க, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள தின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். எப்படி வேண்டுதல் செய்கிறார்? எனக்குள்ள இருந்து ஜெபிக்கிறார். மத்தவங்க மூலமா ஜெபிக்கிற காலகட்டம் முடிஞ்சிடுச்சு. மத்தவங்க எனக்காக ஜெபிக்கணும், எனக்கு இந்த ஊழியக்காரர் ஜெபிச்சா அந்த காரியம் நடக்கும், இந்த தீர்க்கதரிசிட்ட போல அந்த காரியம் நடக்கும், அந்த காலம் என்னதாயிடுச்சு? கிடையாது. ஆவியானுடைய காலத்துல நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இந்த இடத்துல இருக்க சொல்லுகிற நிறைய நேரங்கள்ல கொஞ்சம் யோசித்து
ஏதோ ஒரு வீட்டுல ஒரு பெரிய ஒரு உபத்திரவம், ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உங்களால என்னால ஜெபிக்க முடியுமா? முடியாது. நிறைய நேரத்துல கண்ணீர் மட்டும்தான் வருமே தவிர ஜெபம் நமக்கு வாயில வார்த்தையாய் வராது. நீங்க ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஜெபித்து பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. அவ்விதமான ஒரு ஆவியார் எனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்கிறார். ஏன்னா எப்படி சொல்லி என்ன சொல்லி ஜெபிக்கவே நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இதுக்காக தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வளர்ந்த விதத்துல எப்படி நான் யோசிக்கிறேன்னா, அபிஷேகத்துல அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க வெளிப்பிரகாரமாய் அந்நிய பாஷையில பேசாத அந்தரங்கத்துல ஆண்டவரோடு கூட அந்த நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது சிஎஸ்ஐ சபையில தான் என்ன பண்ணேன், வளர்ந்தது எல்லாமே அதுதான். ஆனா அந்த வாலிபத்துல ஆண்டவரோடு கூட அந்த நெருங்கும் போது ரொம்ப வாஞ்சித்த காரியம் எப்படியாச்சும் அந்த ஆவியானவர் அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு நான் பெற்றுக்கணும். ரொம்ப காலங்கள் நான் வாஞ்சித்தது உண்டு. திருமணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த வாஞ்சை மட்டும் குறையவே இல்லை. எப்போதுமே கேட்பேன். அப்போ ஒரு சின்ன மீட்டிங்ல நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது எனக்குள்ளேயே அதை உணர முடியுது, எனக்குள்ள ஏதோ ஒரு பாஷையில நான் பேசுறேன்னு சொல்லி. அப்போ கூட ஒரு செகண்ட் தான் அந்த காரியம் இருந்துச்சு. ஆனா வீட்டுக்கு வந்து நான் தனி அறையில முழங்கால் படிட்டு நான் ஜெபிக்கும் போது என்னை அறியாமலேயே எங்க வீட்டுக்குள்ள, வெளியில போய் வெளியில வேற எந்த மீட்டிங்கையும் நான் ரொம்ப அந்த மாதிரி வீட்டுக்குள்ள எனக்குள்ள அந்த ரங்கத்துல நான் என் தேவனுங்கிற இருக்கிற இடத்துல அப்படியே அந்நிய பாஷை அதை புதிய 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 பாஷையாய் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாங்க. அந்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது அந்த உபத்திரவத்தின் நேரத்துல அந்த பிரச்சனை நேரத்துல உங்களுடைய நாவு என்ன சொல்லி ஜெபிக்கன்னு தெரியாது. ஆனா அந்நிய பாஷையில நீங்க அதிகாரத்தோட நீங்க ஜெபிக்க முடியும். அந்த சாத்தானுடைய கிரியையை முறியடிக்க முடியும். அவனை தோற்கடிக்கிற அந்த வல்லமை ஆண்டவர் உங்களுடைய நாவல இருக்கிற அந்த அந்நிய பாஷையில கொடுக்கிறார். அந்த அந்நிய பாஷை என்பது வெறும் நம்ம மத்தவங்களுக்கு புரியல நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு இல்லை, ஆண்டவர் பக்தி விருத்திக்கு நமக்குள்ள கொடுக்கிற ஒரு வார்த்தை. இந்த வேலை அக்கினியான ஒரு வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் அதை என்ன பண்ண சுட்டெரிக்கும் அந்த அக்கினி பாஷை நம்ம பேசும்போது. அது மாத்திரம் இல்ல, நம்ம அந்த நேரத்தில் அந்த அந்நிய பாஷை நம்ம பேச 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 தேவனோட ரகசியங்களை பேசுகிறவர்களாய் மாறும். தேவனுடைய மகத்துவம் வேதத்தில் நம்ம அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நீ வாசிக்கும் போது தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் பேச கேட்டார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் பேச கேட்டார்கள். எந்த பாஷையில? வேற பாஷையில. அவர்கள் மூல பாஷையில அவங்க பேசல, வேற ஒரு பாஷையில என்ன பண்ணாங்க, அவங்க பேசினாங்க. அந்த பாஷையை அவங்க பேசும்போது தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் பேசினாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு மீட்டிங்ல நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்நிய பாஷையில நான் ஜெபித்துட்டே இருக்கேன். பக்கத்துல ஒரு சகோதரி உட்கார்ந்து இருந்தாங்க. பிரேயர்லாம் முடிஞ்சு எல்லாம் க்ளோசிங் முடிஞ்சிச்சு. அவங்க என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, நீ அந்நிய பாஷையில ஜெபிக்கிற, ஆனா நீ ஆண்டவரை குறித்து புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரியல அந்த காரியம், எனக்கு அது தெரியல. ஆனா அந்த சகோதரிக்கு அந்த ஆண்டவர் அந்த வியாக்கியானத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவங்க மூலமா நீங்க வந்து ஜெபிக்க 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 ஆண்டவருடைய நாமங்களை நீங்க துதிக்கிறீங்க, நீங்க நிறைய புகழ்ந்து புகழ்ந்து என்ன பண்ணிக்கிறீங்க, ஆண்டவரை துதிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அந்த அந்நிய பாஷையில அப்படின்னு சொன்னாங்க. இது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு இல்லையா? வாஞ்சிக்கணும். இது எப்படி? ஒரு வாஞ்சையினால, ஒரு தாகத்தினால. தாகம் உள்ளவன் மேல ஆண்டவர் தண்ணீரை ஊற்ற முடியும். அந்த அபிஷேகத்தை அவர்கள் மேலதான் கொடுக்க முடியும். அந்த தாகம் யாருக்கு வேணும்? எனக்கு எப்படியாவது ஆவியானவர் அந்த அந்நிய, ஏன்னா பலவீனத்துல உதவி செய்கிறது மனுஷங்களை விட ஆவியானவரை நீங்க கூட வச்சு பாருங்களேன், ஒரு தைரியம். ஹல்லேலூயா. அந்த தைரியத்துல அதை ஃபேஸ் பண்ண நம்மளால முடியும், அந்த சூழ்நிலைகள் மாற முடியும். ஹல்லேலூயா. இன்னும் கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்னும் முக்கியமான காரியம், அந்த ஜெபத்துல நான் பார்க்கும்போது ஜெப நேரங்கள் அதிகம். இப்ப ஒரு 5 நிமிஷம் நம்மளால ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டமா. இதே நீங்க ஆவியானவர் பெற்றுக்கொண்டு நீங்க ஜெபிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஜெப நேரங்கள் உங்களுக்கு போர் அடிக்காது. உண்மையதான் சொல்றேன், நான் பெற்றுக்கொண்ட அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஜெப நேரம் போர் அடிக்கிறது. ஏன்னா சமூகத்தில் இருக்கிறது ஒரு சந்தோஷமா இருக்கும், ஆண்டவரோட பேசுகிறது ஒரு சந்தோஷமான அனுபவம். வேதத்தை வாசிக்கும் போது ரகசியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. அந்த ஆவியானவர் எனக்கு நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்கிற வெளிப்பாடுகளை சொல்லி கொடுக்கிறவராய் காணப்படுறாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் என்னன்னா ஒரு ஜெப நேரங்கள் அதிகரிக்கப்படுது, ரொம்ப தேவனோடு உறவாடுகிற நேரங்கள் அதிகரிக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷனோடு நம்ம எவ்வளவு நேரம் செலவு பண்ணா போரே அடிக்காது. ஆனா ஜெபத்துக்குன்னு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டேன்னா நல்லா தூக்கம் வரும், நல்லா நமக்கு சோர்வு டயர்டு எல்லாம் வந்து அப்படியே நம்ம என்னதாயிடும், ஃபிளாட் ஆகிடும். இதனால அப்படி தூங்குகிறவர்களா இல்லை, ஜெபிக்கிற நமக்குள்ள ஒரு அனல் உண்டாக்குகிறதற்கு யார் முடியும்னா அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது அந்த அனலை கொடுக்கிற. ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, வரங்களை கொடுக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா.
வரங்கள். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 7வது வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும் ஒரு 9 விதமான வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யாராவது வாசிங்க. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், அற்புதத்தை செய்கிற சக்தியும், தீர்க்க தரிசனம் உரைத்தலும், ஆவிகளை பகுத்தறிதலும், பற்பல பாஷைகளை பேசுகிறதும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறது. இதெல்லாம் என்னதுன்னா வரங்கள். வரங்கள் ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லாருக்குமே அந்த வரங்களை அவன் பகிர்ந்து என்ன சொல்றாருன்னா, அவனவனுக்கு இல்ல ஊழியர்களுக்கு நாங்க ஏதாவது இருக்கா அதுல மென்ஷன் பண்ணிருக்கா? எல்லாருக்கும் ஆண்டவர் அதை கொடுக்கிறாரு. ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு ஆண்டவர் யார் யாருக்கு எந்தெந்த வரத்தை கொடுத்து பயன்படுத்தணுமோ, ஒருத்தருக்கு ஞானத்தை போதிக்கிற வசனத்தை அவர் கொடுப்பாரு, அறிவு உணர்த்துற வசனத்தை கொடுப்பாரு, தீர்க்க தரிசனத்தை சொல்ல வைப்பாரு, குணமாக்குற வரத்தை கொடுப்பாரு, அற்புதங்களை செய்ய வைப்பாரு. இன்னும் பாத்தீங்கன்னா பற்பல பாஷைகளை பேசுகிற வரங்கள். விசுவாசம் என்பது ஒரு வரம். உண்மையாகவே அதை பாருங்களேன், விசுவாசம் தனியிலே இருக்கும், மரத்திலே இருக்கும். மரம் நம்ம அதை பெற்றுக்கொண்டோம்னா என்ன விதமான காற்று நம்மளை சுற்றி அடிச்சாலும் நம்ம அசைய மாட்டோம். ஹல்லேலூயா. அதுதான் அந்த விசுவாச வரத்தினுடைய வல்லமை. அது இருக்கும்போது சூழ்நிலைகள் எவ்விதமா எப்பேற்பட்ட காரியம் நம்ம குடும்பத்துல இருந்தாலும் என்னுடைய விசுவாசத்துல தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை அதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், பின்வாங்கவே மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். நம்மளை டயர்டாக அந்த விசுவாசம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன வரம். அடுத்தது பாருங்க, பற்பல பாஷை வியாக்கியானம், அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறது. இதெல்லாம் என்னது வரங்கள். இதெல்லாம் ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாரோ நமக்கு கொடுக்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன வேணும்? காத்திருக்கணும். நான் இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மையா ஆண்டவர் உங்களெல்லாம் வச்சு பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. இந்த ஆதவர் திருச்சபையில உங்களை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா நீங்க அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு வெளியில போகணும். வெளியில போய் அநேகருக்கு நீங்க சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லும் போது உங்க வாயில தீர்க்க தரிசன வார்த்தை வரணும். யாருக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்நியர்கள் உங்க இடத்துல வந்து எனக்கு இதற்காக ஜெபின்னு சொல்லும் போது அந்த இடத்துல உங்க மூலமா அற்புதம் நடக்கணும். உங்க மூலமா அந்த இடத்துல கிரியை பிசாசினுடைய கட்டுகள் உங்க மூலமாய் அந்த இடத்துல அந்த இடத்துல இருந்து அதை என்ன பண்ணணும், வெளியேறணும். நம்ம சுற்றி இருக்கிற எல்லா விக்கிரகத்தினுடைய கோட்டைகளை அதை பண்ணுகிற வல்லமை யார்கிட்ட இடத்துல இருக்குது? நம்ம கிட்ட இருக்குது. ஆண்டவர் என்ன பண்றது? வரங்களின் மூலமா எல்லா பிசாசின் வல்லமையை துரத்துகிறதற்கு. ஒரு மனுஷன் பிசாசு பிடிச்சிட்டு வந்தான்னா அவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசை வந்து துரத்துகிறதற்கு அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அது இல்ல, அது தெரியாம தான் நம்ம என்ன பண்றோம்? பயப்படுறோம். ஜெபிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? பயப்படுறது. ஏன்னா அந்த ஆவியானவர் நமக்குள்ள இல்ல. நம்ம இல்லாதனால நம்மளால என்ன பண்ண முடியல? ஜெபிக்க முடியல. அவர்களுக்காக விசுவாசத்தோட நம்மளால ஜெபிக்க என்ன பிரச்சனை உள்ள வந்தாலும் விசுவாசத்தோட ஜெபிங்க. ஹல்லேலூயா. யாராவது உங்களை ஜெபிக்க சொன்னா என் பாஸ்டர்ட்ட கூட்டு போறேன், எங்க ஊழியத்தை சர்ச்சில் வா, நீங்க முதலாவது அதை ஜெபிங்க. கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னு சொல்லல. நீங்க முதலாவது விசுவாசத்தோட அவர்கிட்ட ஜெபிங்க. அந்த வரங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எனக்கு பிலிப்புவினுடைய பிள்ளைகள் 4 பிள்ளைகளும் தீர்க்கதரிசிகளா இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வரங்களை பெற்ற பிள்ளைகளா இருக்கும். நம்முடைய வாலிப பிள்ளைகள் தரிசனங்கள் பெற்ற வாலிப பிள்ளைகளாக மாறும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அந்த நாட்டில் தவறான காரியம் நிறைய போயிட்டு இருக்கு. அதுல இருந்துதான் அவர்கள் காக்கப்படணும்னா நம்ம பிள்ளைகளுக்குள்ள ஆவியானவரை கொண்டு போய் நேற்றைய தினத்துல நான் ஒரு செய்தியில கேட்டிருக்காங்க. இந்த ஒரு சகோதரி தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவோ நல்வழிப்படுத்துகிறதுக்கு நிறைய விதமான காரியங்களை சொல்லி சொல்லி திட்டி அடிச்சு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. தன்னுடைய 2 பிள்ளைகளையும் வளர்க்கிறதுக்கு அவர்களுக்கு பலன் இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வழி நடந்த, நீ அவர்களை அந்த ஆவியாளர் பெற்றுக்கொள்றதுக்காக ஜெபம் பண்ணு. அப்ப எனக்கு நேரத்தை இதை சொல்லும் போது எனக்கு ஆண்டவர் என்ன குத்துன மாதிரி இருந்துச்சு எனக்குள்ள. நீ அந்த ஆவியாளர் அவங்க பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த சகோதரி கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் என்ன பண்ண, 2 பிள்ளைகளுக்காகவும் அந்த ஆவியாளர் அவங்களை பெற்றுக்கொள்ளும் சொல்லி அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அவர் 2 பேரையும் அபிஷேகத்துக்குள்ள அந்நிய பாஷையில இன்னும் கூட நல்ல ஆவியாளருக்குள்ள வளர்க்க அந்த பிள்ளைங்க எப்படியாய் மாறினார்கள் என்றால் அவர்கள் இன்னும் வந்து சொல்லிதான் அந்த வேலையை செய்யணும்னு இல்லை, ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைங்க வேலை
ஜெபிக்க வேண்டும். வாலிபர்கள் இருக்கிற நீங்களும் இந்த வேலையில் அதிகமாய் ஆவியானவரை எனக்குள்ள வேணும். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க தவறான வழியில நீங்க போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. பாவத்தை குறித்து உணர்த்துகிற ஆவியானவர் பார்த்தோம் இல்லையா? அதே போல ஹல்லேலூயா. இன்னும் கூட பாத்தீங்கன்னா ஜீவ தண்ணீரின் அபிஷேகம். ஜீவ தண்ணீர் யோவான் 7வது அதிகாரம் 37 38 யாராவது வாசிப்போம். இதுல சொல்ற ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன், அவன் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுது. இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு தாகத்தோட இயேசுவிடத்துல வரும்போது ஜீவன் தண்ணீரின் அபிஷேகத்தை கொடுக்குது. என்ன அபிஷேகம்? ஜீவன் தண்ணீர். நமக்கு தெரியும், ஒரு தாகமாய் இருந்த ஒரு ஸ்திரீயை குறிச்சு ஏசப்பா போய் கேட்கிறாங்கல்ல, சமாரியா ஸ்திரீட்ட, நான் தாகம், அந்த தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் நீர் எப்படி என்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படிங்கும் போது ஆண்டவரே சொல்லுவாரு, நான் யாரும் தெரிஞ்ச நீ என்கிட்ட கேட்பாரு அப்படின்னு. அந்த யோவான் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல 14வது வசனத்துல சொல்லுவாரு, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அந்த தண்ணீர் எப்படியா இருக்குதுன்னா அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஒரு நீரூற்று என்று சொல்லுவோம். நித்திய ஜீவ அது குறையவே குறையாது. அந்த தாகத்தை நீ என்ன பண்ண, ஜீவன் தண்ணீரை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லும் போது அவள் பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்டது நிமித்தமாக தான் இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல ஊருக்குள்ள கடந்து போனான். ஊருக்குள்ள கடந்து போய் அந்த இடத்துல அவரிடத்துல பேசின காரியம் நமக்கு தெரிஞ்சதுதான். அவர் பாவிக்கிறத முதல்ல உணர்த்துறாரு. அதுக்கப்புறம் ஆவியா எங்கும் தொழுது கொள்கிற காலத்துக்குள்ள வந்துட்டோங்கிறத வெளிப்பாட கொடுக்கிறாரு. நான் தான் மேசியாங்கிறத சொல்லாம அந்த இடத்துல சொல்றாரு. ஆனா அவர் ஜீவன் தண்ணீர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அவர் தான் மேசியா என்பதை அறிந்து ஊருக்குள்ள போய் சொல்றாரு. சொல்லிட்டு அவ என்ன ஒரு பெரும் கூட்டத்தை என்ன பண்ண அழைச்சிட்டு வர்றா. அழைச்சிட்டு வந்து இவருடைய போதனத்தை கேட்க வைக்கிறா. அந்த பெரும் கூட்டம் நீ சொன்னதுனால இல்ல, நாங்க வந்து இவங்க உபதேசத்தை கேட்டதுனால நாங்க என்ன பண்ணோம், இவர் தான் மேசியா என்பதை அறிந்து கொண்டோம் என்று சொல்றோம். அந்த ஜீவன் தண்ணீர் அபிஷேகம் என்ன பண்ணும் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிறது அது நதி போல பாயும். உங்களுக்கு சும்மா இருக்க விடாது. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் அந்த ஜீவன் நித்திய ஜீவன் காலமாய் ஊறுகிற ஒரு நீரூற்று. நிறைய நேரங்கள்ல என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நான் பார்த்த காரியம், கடந்த நாள்ல பிபிஎஸ்னுடைய ஒரு காலம் பிபிஎஸ் நடந்ததுல எங்க ஏரியாக்களே நாம் நடத்தணும். அப்போ போல நிறைய காரியம் எனக்கு இடம் கிடைக்கல, அதை எங்க நடத்தணுங்கிற ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. அவ்விதமா நிறைய விதமான குழப்பங்கள் இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ போல என்னுடைய திங்கிங் என்னன்னா, நம்ம வந்து குறுகினதோட பார்க்கணும். கொஞ்சம் பிள்ளைங்களை நடத்தினா நான் நடத்திடலாம். ஆனா எனக்கு என்னன்னா அந்த இடத்துல எல்லா பிள்ளைங்களும் எப்படி ஆச்சுன்னு சந்திக்கணும். கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு 75 பிள்ளைகளாவது அந்த இடத்துல வந்துடாது. எல்லாமே கூட மதஸ்த பிள்ளைகள் தான். நான் வந்துடாதான் ஒரு ஏக்கம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அதுதான் எனக்குள்ள நான் இப்போ அந்த வாசிக்கும் போது எனக்குள்ள தோணுதுன்னா, இதுதான் அந்த ஜீவன் தண்ணீரின் அபிஷேகம். நமக்குள்ள இருக்கிறது சும்மா இருக்கக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் பிள்ளைகளை வச்சு நடத்தினா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு விடலாம். ஆனா இல்ல, எல்லாரையும் நடத்தணும். ஆனா உண்மையாகவே அந்த இடத்துல ஒரு 70 பிள்ளைகள் கிட்ட அந்த இடத்துல வந்து, அது மாத்திரம் இல்ல, அந்த ஃபைனல் டேக்கு நான் ஒரு இடத்த ஆண்டவருக்கா ஜோப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்தையும் ஆண்டவர் அதை வாழ்க்கை செய்து அந்த இடத்துல நல்ல நேர்த்தியா அந்த காரியத்தை என்ன பண்ணாரு, நடத்தி முடிச்சாரு. நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நீங்க அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா அந்த ஜீவன் தண்ணீர் அபிஷேகத்தை நம்ம தெரியும் இல்லையா, அந்த கணுக்கால் அளவு, எசேக்கியேல் 47 டைம் ஆயிட்டே இருக்கு. எசேக்கியேல் 47 அந்த கணுக்கால் அளவு அபிஷேகம் மட்டும் எனக்கு இது போதும்னு சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட எனக்கு போதும், ஆவியானவர் போதும், இன்னும் ஹல்லேலூயா. அந்த தாகம் இருந்துகிட்டே இருக்கணும். நமக்குள்ள அந்த தாகம் இருக்க கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, நீச்சல் அளவு. ஹல்லேலூயா. நீச்சல் அளவு வரும்போது அந்த கால் தண்ணியில நிற்குமா, பூமியில அதாவது தரையோட அந்த கால் நிற்குமா? நிற்காது. அந்த நீச்சலுக்குள்ள வந்து உங்களுக்கும் உலகத்துக்கும் கனெக்ஷனே இல்லாம ஹல்லேலூயா. அந்த நீச்சல் அளவு அந்த அபிஷேகத்துக்குள்ள நம்ம முங்குற அளவுக்கு நம்ம ஆவியானவர் பெற்றுக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் பெற உலகத்தினுடைய சிந்தைகள் நமக்கு மாறும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருக்காக ஓடணுங்கிற சிந்தை எப்படி ஒரு சமாரியா ஸ்திரீக்கு எல்லாத்தையும் மறந்து இயேசுதான் கிறிஸ்துன்னு சொல்லி சொல்றதுக்கு போனாலோ அந்த சிந்தை. ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஜீவன் தண்ணீரின் அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த ஜீவன் தண்ணீரின் அபிஷேகத்தை நம்ம வாஞ்சிக்கணும். இயேசுவா எனக்குள்ள வேணும். நான் நதி போல அந்த நதியில் போகிற இடமெல்லாம் ஒரு செழிப்பு உண்டாகும்.
அந்த இடத்துல நதி இருக்கிற இடத்துல மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க? மீன்களை பிடிப்பார்கள். அல்லேலூயா. நம்ம போகிற இடத்துல அந்த செழிப்பாய் மாற்றுவார். நீங்களும் நான் எந்தெந்த இடத்துல என்னென்ன காரியத்தெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செழிப்பு உண்டாகும். அல்லேலூயா. அந்த ஆவியான உங்களுக்குள்ள இருந்து நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் ஒரு செழிப்பாய் வாய்க்க செய்வார். அது மாத்திரம் இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க? மீன்களை பிடிப்பீர்கள் என்றால் அநேக ஆத்துமாக்களை என்ன பண்ணுவீங்க? பிடிக்கிறவர்களை காணப்படுவீங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய மீன், இந்த பகுதியில் இருக்கிற பெரிய ஆத்துமாக்கள் யார் இருக்கு? நீங்க ரசிக்கவே படமாட்டாங்க நினைச்சு வச்சிருக்கிறேன் அந்த ஆத்துமாக்கெல்லாம். அல்லேலூயா. எப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் தண்ணீரின் அபிஷேகம் ஒரு நதி போல உங்களுக்குள்ள இருந்து பாயும். அல்லேலூயா. அதாவது நிரப்பி வழிந்து கொண்டே இருக்கிற ஒரு அபிஷேகம் நமக்கு வேணும். கடைசி ஒரே ஒரு காரியம், இவ்வளவு நேரம் அந்த அபிஷேகத்தை குறித்து நம்ம வந்து பேசணும். ஆனா ஒரு வேதனைக்குரிய காரியம் நம்முடைய சபைகளுக்குள்ள காணப்படுவது, அந்த ஆவிக்குரிய மனுஷனாய் மாறுகிறதற்கு நிறைய விதமான தடைகள் காணப்படுகிறது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். மனுஷனுக்குரிய ஆவி, ரெண்டு விதமான ஆவி இருக்குது. மனுஷனுக்குரிய ஆவி, தேவனுடைய ஆவி. ஆனா நம்ம எல்லாருக்குள்ள அந்த மனுஷீக ஆவிதான் ரொம்ப அதிகமாய் மேலோங்கி கொண்டிருக்கிறது. அந்த மனுஷீக ஆவி உலகத்திற்குரிய எல்லாவற்றையும் குறித்து நம்ம என்ன பண்ணணும்? தெளிவா நம்ம செயல்பட வைக்கும். ஆனா அந்த தேவனுக்குரியவைகளை அறியணும் அப்படின்னா தேவனுடைய அந்த ஆவியானவர் எங்க வேணும்? நமக்குள்ள காணப்படணும். எங்க இருக்கணும்? நமக்குள்ள தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போதுதான் தேவனுக்குரியவைகளை என்ன பண்ண முடியுமா? அறிய முடியுமா? அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஒரு ஆவியை நாங்கள் பெற்றோம். பவுல் சொல்லுகிறார், நான் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஆவியை நான் பெற்றதுனாலதான் நான் தேவனுக்குரியவைகளை நன்கு என்ன பண்ணுறேன்? அறிந்திருக்கிறேன். அந்த பாருங்க 13ல, அவைகளில் நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினால பேசாமல் பரிசுத்த ஆவி பேசுகிற போதிக்கிற வார்த்தையினாலே பேசி ஆவிக்குரியவைகளை சம்பந்தப்படுத்துகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிறைய நேரங்கள்ல நமக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. ஆவிக்குரிய அனுபவம் என்ன? நிறைய பேர் அதெல்லாம் வித்தியாசம், அதெல்லாம் விடு, அதெல்லாம் தேவையில்லை. ஆனா ஆவிக்குரிய மனுஷனா நீங்க மாறும் போதுதான் அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள், அந்த ஆவிக்குரிய காரியங்களை சம்பந்தப்படுத்தி நம்ம பேச முடியாது. தரிசனத்தை நீங்க பாக்குறீங்களா? அதை புரிஞ்சு கொள்வதற்கு கூட ஆவியானவர் தாங்க தேவை. உண்மையாகவே நிறைய நேரங்கள் ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகள் கொடுப்பார். அது என்ன பண்ணும்? நமக்கு மறந்தே போயிடும். அந்த வெளிப்பாடுகளை அதை புரிஞ்சு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த பார்வோனின் காலத்துல சொப்பனத்தை வந்து சொன்னாரு. சொல்லும் போது அங்க யாரு? யோசேப்பு போய் அங்க நிற்கும் போது சொல்லுவாரு, தேவனே என்ன பண்ணுவார்? உங்களுக்கு மங்களகரமான வார்த்தையை நாள்ல தேவன் தான் சொல்லணும்னு சொல்லி அதனுடைய சொப்பனத்தினுடைய வியாக்கியானத்தை சொல்லுவார். ஏன் அவர் சொல்றாங்க? அவருக்குள்ள இருந்தது தேவனுடைய ஆவி. அது சொல்லப்படுது, தேவ ஆவி பெற்ற யோசேப்பு என்று சொல்லப்படுது. தானியேலை பற்றி சொல்லப்படுவோம். தானியேலுக்கு விசேஷித்த ஆவியானவர் இருந்தார். சொப்பனங்கள் வியாக்கியானம், இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரிய சம்பந்தப்படுத்துறதுக்கு நமக்கு தெரியல. நிறைய காரியங்கள் தெரியல. அப்படியே மங்கி நம்ம போயிடுறோம். இல்ல, இந்த ஆவிக்குரிய காரியங்கள் வளரும் போதுதான் நம்ம ஏன் அது வந்தது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவமான மனுஷன் மேலோங்கி இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க, 14வது வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அந்த ஜென்ம சுபாவத்துக்குரிய மனுஷன் எப்படி இருக்கா தெரியுமா? ஒரு குழந்தை மாதிரி. அல்லேலூயா. பால் இருக்கிற ஒரு குழந்தைய போலதான் ஃபீட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. இந்த நாள்ல அந்த காரியம் மாறணும். அவனுக்கு என்னதுன்னா ஆவிக்குரிய காரியத்தை யாராவது சொன்னா பைத்தியம் முடிச்சிருக்கீங்க. எப்படி பைத்தியம்? வேதத்துல இதெல்லாம் சொல்லியிருக்குங்க, நான் தான் சொல்லல, நானா தான் சொல்ல. ஒரு வேதத்தை வாசிச்சுதான் அதை சொல்றேன். இப்படிதான் சொல்றாங்க. நான் நிறைய இதுல எனக்கு வேதனையா இருக்கும் இதை சொல்லும் போது. எனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு. இந்த நாள் அப்படி இருக்கிறவங்க ஜென்ம சுபாவத்துல தான் இருக்கிறாங்க. அதை விட்டு அவங்களால வெளியில வர முடியல. ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்த அவங்களுக்கு தெரியல. ஒரு குழந்தை போல இருந்து கொண்டு இருக்கு. இன்னும் நம்ம சபைகள் அந்த ஆவிக்குரிய மனுஷன் எழும்புங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆவிக்குரிய மனுஷன் எனக்குள்ள எழும். நான் ஜென்ம சுபாவம் எனக்குள்ள இருந்து சாகும். எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எழுதும். அப்படியே நம்ம கண்களை மூடி செவிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம். எல்லாரும் செவிங்க. எனக்குள்ள இருக்கிற முதல்ல அந்த
ஜென்ம சுபாவங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தின் காரணம் இந்த நேரத்தில் ஆவியானவர் எந்தெந்த காரியங்களை உங்களை உணர்த்துறாரோ தயவு கூர்ந்து அதற்காக நீங்க ஜெபிங்க. கொஞ்ச நேரம் ஜெபிங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க. என்னுடைய ஜென்ம சுபாவமான மனுஷன் மாறணும். எனக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவத்தின் காரியங்கள் என்னை விட்டு அகன்று போகணும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேரத்துல அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, அந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவருக்குள்ள அந்த ஆவியின் அபிஷேகம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு அனலாய் எழுப்புங்க. ஒவ்வொருவருக்கும் அந்த ஜீவ தண்ணீரின் அபிஷேகம் இறங்கட்டும், 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 இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா மெதுதிக்கிறோம். எல்லாரும் ஜெபிங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க. ஏசப்பா அந்த ஜீவ தண்ணீரின் அபிஷேகம். ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. சொல்லுமா, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவமூச்சு வற்றாது ஒரு நாளும். விசுவாசத்தோட எனக்குள்ளே ஜீவமூச்சு அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதினானே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதினானே அகிலமெங்கும் பரவிடுவேன். என்னாலும் மனமீன்கள் திரளான உயிரினங்கள், ஏராள மனமீன்கள் திரளான உயிரினங்கள் நதி பாயும் இடமெல்லாம். Yes, Lord. அது போதும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், அது போதும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஒவ்வொருக்குள்ள ஒரு ஜீவ மூச்சை வைக்கிறார். அது வற்றாது வற்றி போகாது. Yes, இந்த வேளையில இந்த பெந்தேகோஸ்தே நாளில் உங்களுக்குள்ள ஒரு ஜீவ மூச்சின் ஒரு அபிஷேகம். அது வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ மூச்சு வற்றி போகாது. அது வற்றாது ஒரு நாளும். ஒரு முறை போகும். அது போகும். எனக்குள்ளே ஒரு நாள் விடமெல்லாம் செழிப்பு. அது Yes, Lord. வற்றாது ஒரு நாளும். Amen, ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. Thank you, Jesus. ஆவியானவரே, இந்த இடத்துல வந்து அப்பா ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. இனிமேல் இவர்களுடைய வாழ்க்கையை இந்த ஆவியான நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீர் போதிக்கிறவராய், வழிகாட்டுகிறவராய், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறவராய், வழி நடத்துகிறவராய், தாங்குகிறவராய், அப்பா ஒவ்வொரு ஆலோசனை கொடுக்கிறவராய், ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவராய். Thank you, Holy Spirit. அவர்களை அப்பா வழி நடத்துங்க. அப்பா எங்களுக்கு சொன்ன காரியம் சொல்ல வைத்திருக்கு. இந்த வேலையிலும் கூட இவர்களுக்கு நீங்க கிரியை செய்யுங்க ஆவியானவர். முழுமையாய் இடைப்படுங்க, முழுமையாய் இடைப்படுங்க. உங்க கரத்திற்கு முழுமையாய் அர்ப்பணிக்கும். எல்லாம் நம்ம துதியும் நலம் மகிமை ஒருவருக்கே எடுக்கும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.